மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகம் என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய, அதிசயிக்கக்கூடிய ஒரு படைப்பாகவே இருக்கிறது. இன்று நாம் 2 ஆச்சரியங்களை பார்க்க போகிறோம். அருட்தந்தை டைட்டஸ் மோகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஓர் ஆச்சரியக்குறி, அருளாளர் கார்லோ அக்விதிஸ் குறித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. 2 ஆச்சரியங்கள் என்று சொன்னேன். முதல் புத்தகம் அருளாளர் கார்லோ அக்விதிஸ் அவர்களை பற்றியது, ஓர் ஆச்சரியக்குறி என்பது. இரண்டாவது புத்தகமும் கார்லோ அக்விதிஸை குறித்த ஆங்கில புத்தகமாக இருக்கிறது. செயின்ட் கார்லோ அக்விதிஸ் இன் யுவர் லைஃப் என்கிற ஆங்கில புத்தகம். அருளாளரை குறித்த புத்தகமாக இருப்பதால் ஒரே நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கிறோம். ஓர் ஆச்சரியக்குறி என்ற இந்த புத்தகத்தை குழித்துறை மறைமாவட்டம் தேனருவி வெளியீட்டகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சமூக பணிக்குழுவின் சார்பாகவே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 146 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ரூபாய் 80ற்கு கிடைக்கிறது. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்திற்கு மதுரையின் மேனாள் பேராயர், அப்பொழுது குழித்துறை மறைமாவட்டத்தின் திருத்தூது நிர்வாகியாக இருந்த பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் ஆசியுரை வழங்கியிருக்கிறார்கள். குழித்துறை மறைமாவட்ட முதல் ஆயர், மேனாள் ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ் அவர்களும் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 34 தலைப்புகளை கொண்டிருக்கிற இந்த புத்தகம் 3 பகுதிகளாக. முதல் பகுதி கேள்விக்குறி, நாம் ஏன் பிறந்தோம், மாற்றத்தின் மண் மிலான் என்று ஒரு அறிமுக பகுதியாக முதல் பகுதி இருக்கிறது. இரண்டாம் பகுதியிலே அனுபவ பாடமும் விழுமிய தேடலும், கர்லோவின் தாய் ஆண்டனியா, திருத்தந்தை பிரான்சிஸ், துறவு நிலையினர் அனுபவங்கள், இளைஞர்களுடைய கூற்றுக்கள் என்று பொதுவான விஷயங்கள் இருக்கிறது. மூன்றாவது பகுதியிலே கார்லோவை குறித்த வாழ்க்கையோடு சேர்ந்து இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லது நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ளக்கூடிய அறநெறி சார்ந்த கட்டுரைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 34 கட்டுரைகள் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன 3 பகுதிகளாக. இரண்டாவது புத்தகத்தையும் சொல்லிவிடுகிறேன். இதனை வெளியிட்டிருப்பவர்கள் ஒமேகா புக் வேர்ல்டு நிறுவனத்தார். இந்த கார்லோ அக்விதிஸ் இன் யுவர் லைஃப் என்கிற இந்த ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் ஏறக்குறைய 196 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 400ஆக இருக்கிறது. இது வாழ்க்கை வரலாறு மட்டுமல்லாமல் அந்த இறையியல் சிந்தனைகளோடு சேர்ந்த விஷயங்களை சொல்லுகிறது. இதுவும் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ் ஸ்டோரி, ஹிஸ் பர்பஸ், ஹிஸ் மிஷன் என 3 பகுதிகளாக 23 தலைப்புகளில் கட்டுரைகளை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த இரண்டும் கார்லோ அக்விதிஸை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் ஒரே செய்திகளை சொல்வது அல்ல, வேறு வேறு செய்திகளை கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட செய்திகளை கொண்டிருக்கிறது என்பதை ஆசிரியரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். தந்தை அவர்களே, நீங்களே உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறோம். 2 புத்தகங்கள், இரண்டும் அருளாளரை குறித்ததாக இருந்தாலும் நிச்சயமாக வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறது. இந்த புத்தகங்களை பற்றிய இதன் பின்னணி, இது உருவாகிய தோற்றம்
என்ன மாதிரியான செய்திகளை இதில் சொல்ல விழைந்திருக்கிறீர்கள்? ஒரு அறிமுகத்தை சொல்லலாமே முதல்ல. 2020-19 காலகட்டங்களிலே கொரோனாவுடைய உச்சம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழல். அப்போதுதான் 2020 நான் இத்தாலிக்கு சென்றேன். மிலான் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பணித்தளத்திலே அமர்ந்துதான் என்னுடைய கல்வி படிப்பை நான் துவங்கினேன். அந்த நாட்களிலே அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருந்தார். குறிப்பாக நான் அங்கே இருப்பதனால் எனக்குள்ளாக ஒரு கேள்வி. ஒரு 14 வயது சிறுவன், வளரிளம் பருவம். அந்த 14 வயது அந்த வளரிளம் புனிதராக உயர்த்தப்பட விரைவில் இருக்கிறார் என்கிற செய்தி ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஏன், எதற்காக இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே, குறிப்பாக நாம் வரலாற்றிலே பார்க்கிற போது புனிதர்கள் என்றால் பல நூற்றாண்டுகள் ஆகும் ஒரு புனிதர் நிலைக்கு ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னார். அதிலும் அவருடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் உயிரோடு இருப்பதில்லை. உண்மையிலே மகிழ்ச்சியான காரியம். சமீபத்திலே கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற புனித கார்லோ அவருடைய வாழ்வும் சாட்சியமும் உண்மையிலே நம்மை சிந்திக்கவும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கும் தூண்டுதலாக இருக்கிறது. இங்கு ஒரு புனிதர், 21ஆம் நூற்றாண்டு புனிதர், அதிலும் சமகாலத்திலே நம்முடைய 2K கிட்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த ஆண்டிலே பிறந்த ஒரு சிறுவன் இறந்து இப்படி ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவருடைய 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே எப்படி இந்த புனிதத்துவத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்கிற ஆர்வம் என்னை நிறைய அவரை பற்றி அறிந்து கொள்ள தூண்டியது. அதனைத் தொடர்ந்து அவர் பிறந்த இடம் அல்ல, அவர் பிறந்தது லண்டனிலே பிறந்திருந்தாலும் அவர் சிறு குழந்தையாக இருக்கிற போது அவருடைய பெற்றோர்கள் இத்தாலிக்கு வருகிறாள், மிலானுக்கு வருகிறாள். மிலானிலே அவருடைய பங்குத்தளம், அவர் அமர்ந்து திருப்பலியிலே பங்கெடுத்த அந்த இடம், இப்படி அவரை சூழ்ந்திருந்த அந்த தருணங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு சூழல் எங்களுடைய பணித்தள இளையோர்களோடு நானும் செல்வதற்கான வாய்ப்பு வந்தது. அதற்கு பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அங்கு அசிசியில் இருக்கிற அவருடைய கல்லறை, அசிசியினுடைய பின்னணி, ஏன் அவருடைய உடல் அங்கே சென்றது, வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த இதெல்லாம் வாசிக்கிற போது அவருடைய வெவ்வேறு விழுமியங்கள், அந்த சிறுவனாக இருக்கிற போதே அவர் கடைபிடித்த அந்த விழுமியங்கள் என்னை கவர்ந்தது. அதிலும் ஒரு ஐரோப்பிய நாட்டிலே ஒரு மேலை நாட்டு கலாச்சாரம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், சுதந்திரம் என்கிற பெயரில் எதையும் செய்யலாம், கட்டுப்பாடுகள் அவ்வளவு இருக்காது என்கிற ஒரு சூழலிலே ஒரு செல்வந்த பின்னணியிலே இருக்கிற ஒரு சிறுவன் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். எனவே அந்த சிறுவனுடைய வாழ்வு நம்முடைய இன்றைய இளையோர்களுக்கும் வளரிளம் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணம் என்பதை உணர்ந்து கொண்டு, அதை நான் எழுதலைன்னா யார் எழுதுவா? ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து அந்த மண்ணை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த மனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறுவனையுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டுமே என்று எண்ணி துவக்கத்திலே எழுதப்பட்டதுதான் ஒரு ஆச்சரியக்குறி. அதற்கு பிறகு அவருடைய விழுமியங்களை வாழ்க்கையோடு, அது ஒரு ஆச்சரியக்குறி என்பது அவருடைய வாழ்க்கையோடு இணைந்த விழுமியங்களை சுட்டி காட்டுகின்றது. அதே வேளையிலே அந்த ஆங்கில புத்தகம் செயின்ட் கார்லோ அக்குத்திஸ், இன் யுவர் லைஃப் இன் ஆர் லைஃப், அதற்காகத்தான் ஒரு சின்ன புள்ளி கூட இடையிலே விட்டு வைத்திருக்கிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில். எனவே 2 நிலைகளிலும் அவர் உதவி செய்கிறார். எனவேதான் அவருடைய பர்பஸ் என்ன, அவருடைய இலக்கு, அவருடைய பணி இது என்ன என்று சொல்லி அவர் வெவ்வேறு விழுமியங்கள், அவர் கடைபிடித்த விழுமியங்களை இன்றைய இளையோர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அவர்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு கடைபிடிப்பதற்கான சில நெறிமுறைகளையும் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து எழுதப்பட்டதுதான் இந்த ஆங்கில புத்தகம். இன்னும் ஒரு புத்தகம் தமிழிலே நம்முடைய நல்லாயன் பதிப்பகம் சென்னை இவருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்னுடைய கரங்களுக்கு இன்னும் வரவில்லை. அதுவும் நான் எழுதியது தான். கார்லோ அக்குத்திஸ், புனித கார்லோ அக்குத்திஸ், ஒரு கலங்கரை விளக்கு என்கிற ஒரு நூலும் வந்திருக்கிறது. இதுதான் இந்த நூலை எழுதுவதற்கான பின்னணியாக அமைந்தது. நிச்சயமாக இது ஒரு தேவைப்படக்கூடிய காலத்தின் தேவையாக இந்த புத்தகம் இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தில் உள்ள உங்களுடைய அந்த ஒரு அணிந்துரையிலேயே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய முன்னுரையிலேயே, இளமை என்றாலே கேள்விகளால் நிரம்பி வழியும் பருவம், தகுந்த கேள்வி முளைத்தால் வாழ்வில் புது வேள்விகள் படைக்க முடியும் என்று அந்த இளமைக்குரிய அந்த ஒரு தேவையை குறித்து காட்டியிருக்கிறீர்கள். ஆக நம்ம நேரடியாக புத்தகத்திற்குள் செல்வோம்.
எடுத்தவுடனே அந்த கேள்விக்குறியில் ஆச்சரியக்குறின்னு புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் கேள்விக்குறியோடு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. முதல் பகுதி கேள்விக்குறி எங்கிருந்து எதை குறித்த கேள்வியாக இருக்கிறது? அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துமா அப்படின்னு தான். குறிப்பாக வாசித்தோம் அப்படின்னா, எப்போது நம்மால மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? விருப்பமானவற்றை எளிதிலே விட்டுவிட முடியுமா? தவறே செய்யாமல் நாட்களை பயன்படுத்த இயலுமா? தவறு நேரிட்டாலும் மன்னிப்பு வேண்டி தவற்றை திருத்த முடியுமா? தவறு செய்ய நேர்கையில் அத்தருணம் அவ்விடம் விட்டு அகன்று செல்ல முடியுமா? நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினருடன் சுமூகமாக உறவோடு வாழ முடியுமா? நமக்காக பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணிவிடை புரிய முடியுமா? வாழ்வில் வரும் எல்லா துன்பத்தையும் பொறுமையோடு சந்திக்க இயலுமா? வீதியில், சாலையில், வீடுகளில் சந்திக்கும் நலிந்தவர்களுக்கு உதவிட முடியுமா? இந்த ஒவ்வொரு கேள்வியும் கார்லோ அக்குத்திஸ் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தவற்றை கேள்வியாக நான் மாற்றியிருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்காக பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணிவிடை புரிய முடியுமா? அவர் கொஞ்சம் செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். அதனால அவருடைய வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தாங்க, ஒரு பையன். நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான், ஒரு இந்து சகோதரர். வேலை செய்யும்போது கார்லோ அக்குத்திஸ் என்ன செய்வாருன்னா, அவருடைய தான் சாப்பிடுற அந்த தட்டை அவரை தூய்மை செய்வார். தன்னுடைய அறையை சுத்தம் செய்வதற்கு அந்த வேலைக்காரரை பணிக்க மாட்டார். அவரே காலையில் எழுந்தோன படுக்கையை சரி செய்வது, அறையை சுத்தம் செய்வது. அதுபோன்று அந்த வேலைக்காரரை ஒரு திமிரோட பெயர் சொல்லி அழைப்பதோ இல்லை, மரியாதை நிறைந்த வார்த்தையால் தான் அழைப்பார். அப்ப அதுதான் கேட்கிறேன், நமக்கு பணி செய்வங்களை நம்ம எப்படி நடத்துறோம்? எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இறப்பு, அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இரத்த புற்றுநோய். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இறந்து விடுவார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார், முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு, அம்மா எனக்காக நீங்க ஏன் அழுறீங்க? நான் வந்து விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு மலர்களை தருவேன், உங்களுக்கு வந்து ஆச்சரியங்களை தருவேன், அதிசயங்களை தருவேன், நீங்க அழாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நோய், அந்த புற்றுநோயுடைய தாக்கம் உடலை வருத்துகின்ற போது ஒருவேளை நாம் அசைந்து அந்த வலியால் துடிக்க ஆரம்பித்தோம்னா அம்மா தூக்கம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை தனக்குள்ளாக கட்டுப்படுத்தி கொண்டார். அந்த செவிலியர்கள் வந்து அவர்கிட்ட மருந்து கொடுத்து வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது முகமலர்ச்சியோடு வலியை தாங்கி கொண்டு இல்லை, அப்படி வலிக்காதது போன்று, அப்படி யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு மனநிலை. வீதிகள்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்க்கிறாப்புல இந்த அகதிகளாக தெருக்களில் இருக்கிறவங்க நிறைய உண்டு. அதாவது போர்களினால், வன்முறைகளினால் நாடு விட்டு நாடு கடந்து வந்து அகதிகளாக இருக்கிற அந்த அகதிகள்கிட்ட எல்லாம் இவர் என்ன செய்வாரு, போகும்போது அங்க குளிர் நிறைந்த பிரதேசம், அதனால குளிர்ல போர்வை இல்லைன்னா வீட்டுல போய் போர்வை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. தனக்கு அம்மா பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அதை 2 செட் கூட வாங்குவார், வாங்கி அதை ஏழைகளுக்கு கொண்டு கொடுப்பார். இப்படி சின்ன பருவத்திலிருந்தே அப்ப இந்த கேள்வியில் அனைத்துமே அவருடைய வாழ்வினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே அவர் கடைபிடித்த விழுமியங்களை மையப்படுத்தி நம்மை நாம் கேள்வி கேட்கின்ற விதமாக அந்த அதுதான் ஆச்சரியக்குறி. இந்த கேள்விக்குறிகள் தான் அவரை ஆச்சரியக்குறியாக மாற்றி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறதுக்காகத்தான் இந்த கேள்வியோடு ஆரம்பித்திருக்கிறேன். முடியுமா என்று கேட்கிற கேள்வி என்பது ஏற்கனவே முடிந்திருக்கிறது. நிச்சயமா அதை ஏன் நம்மளால ஏன் முடியாது, செய்ய முடியும் அப்படின்றது அந்த ஒரு விஷயமாக இந்த கேள்வியாக அமைத்திருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாணியாக இருக்கிறது. முதல் நற்கருணை திருவிருந்து, உறுதி பூசல் மற்றும் திருமணம் என வெறும் 3 முறை மட்டுமே தனது வாழ்நாளில் திருப்பலிக்கு சென்றவர் அவருடைய தாய். கர்லோவின் நற்கருணை பற்றினால் நான் மீண்டும் திருப்பலிக்கு செல்ல தொடங்கினேன், அவ்வகையில் அவர் எனக்கு சின்ன மீட்பர் என்று அவர் விட்னஸ் கொடுத்திருக்கிறத அழகா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த நற்கருணை இணையதளம், அதை குறித்து மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். கார்லோ அக்கித்தோஸ் வந்து he is known for that. ஆமா, நிச்சயமா. அதாவது சின்ன மீட்பர், அவர் எப்படி வந்து நம்பிக்கை பெருசா ரொம்ப இல்லாத அந்த பெற்றோரே இவருடைய நற்கருணை பக்தியில தான் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு முறை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வருஷந்தோறும் அங்கே மேலை நாடுகளில் நமக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் கோடை விடுமுறை, அது எல்லாருமே வந்து சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க ஓய்வை கழிப்பதற்காக. அப்போ ஒரு முறை இவருடைய பெற்றோர் வேற வந்து எருசலேமுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்போ அவர் எடுத்துடன் சொன்னார், எருசலேம் எதுக்கு போகணும், ஆண்டவருடைய ஆலயத்தின் முற்றம் தான் எனக்கு எருசலேம் அப்படின்னு. இன்னொரு முறை பார்க்கும்போது இப்படி சுற்றுலாவுக்காக அழைத்து செல்லும்போது அவர் எப்போ அழைத்து போனாலும் சொல்ற முதல் வார்த்தை, எங்க நீங்க அறை அதுக்கு முன்பதிவு செய்தாலும் அது ஆலயத்திற்கு அருகாமையில் இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ டெய்லி திருப்பலிக்கு போவார்.
போயிட்டு இந்த நற்கருணை அது ஏன்னா அவருக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, கார்லோ அக்குத்தீஸுக்கு நம்பிக்கை இதுதான் ஒரு நற்கருணை தான் நெடுஞ்சாலை, விண்ணகத்திற்கான ஒரு பயணம் செய்வதற்கு நெடுஞ்சாலையாக இருப்பது இந்த நற்கருணை பக்தி தான். ஆலயத்துக்கு டெய்லி வந்தாலும் கூட பள்ளிக்கூடத்திற்கு போவோம், குறைந்தது ஒரு 10-15 நிமிடமாக தனியாக நற்கருணைநாதர் முன்னாடி உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இது அவருடைய பாட்டியிடமிருந்து பெற்றுக்கொண்ட பழக்கம். அம்மா அப்பா பெரிய நம்பிக்கையாளர்கள் அல்ல, இருப்பினும் அந்த பாட்டியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த இதுவும் இவருக்கு சிறு வயதுல ஞானப்பால் ஊட்டியது, இவரை வளர்த்து கொண்ட வீட்டுகளில் வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பெண்மணி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கை தான் அவரை இவ்வளவுக்கு ஆழமா வச்சு. அப்படின்னா நிறைய அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாரு, வாசிக்க ஆரம்பித்தாரு. இவருக்கு ஏற்கனவே இயல்பாகவே கணனி அறிவு புலமைத்துவம் அதிகம். அதனால ஏதாவது இப்படி என்னுடைய அந்த பக்தியை எல்லாரும் அந்த நற்கருணை மீது நம்பிக்கை கொண்டு பக்தி எல்லாரையும் நற்கருணை பால் இருக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது செய்யணும்னு தோணும்போது 11 வயசு நடக்கும்போது என்ன சொல்றாரு பெற்றோர்கிட்ட, இந்த நற்கருணை புதுமை நடந்த இடங்களுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள். அப்ப அது அந்த சின்ன வயசுலேயே அதை பார்க்கணும், அதை நான் அதை குறித்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு இயல்பாகவே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தன்னுடைய அறிவையும் இந்த அனுபவத்தையும் உள்ளடக்கி ஏறக்குறைய ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருக்கிறார், இணையதளமே உருவாக்கி இருக்கிறாரு. அந்த இணையதளம் 160 பிரிவுகளை உள்ளடக்கி இருக்குது. நம்ம பார்க்கலாம், www.miracolieucharistici.org அதுதான் அந்த இணையதளத்தினுடைய பேர். இதுல ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட பங்கு தளங்கள்ல உள்ளடக்கியதாக இந்த இது இருக்குது. அது மட்டுமல்லாமல் இது 17 மொழிகள்ல இருக்குது. ஒவ்வொரு குறைந்தது 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு மாதமும் இதை பார்வையிட்டு, இணையத்துல பார்வையிட்டு அந்த நற்கருணை புதுமையின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இதுதான் அவருடைய அதாவது ஒரு மெய் நிகர் அருங்காட்சியத்தை உருவாக்குறது தான் எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இன்னைக்கு வளரிளம் பெறுவனா செல்ல நோட்டிட்டு இருப்பான், இல்லைன்னா ஏதாவது காரியங்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல தன்னுடைய இந்த அபரிவிதமான ஞானத்தை கொண்டு, அந்த கணனி ஞானத்தை கொண்டு அதை ஒரு திரு அவையினுடைய நற்கருணை வெவ்வேறு இடங்களிலே நாடுகளிலே நடந்த நற்கருணை புதுமைகளை எல்லாம் பதிவு செய்து ஒரு மெய் நிகர் அருங்காட்சியமாக உருவாக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அப்ப இந்த இளைஞனுக்கு எப்படி வந்தது? அதுதான் அவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்துகிற போது இதை தான் ஒரு முதல் புதுமையாக சொன்னார். அதுக்கு பிறகு பாப்போம், அவரு கார்லோ அக்குத்தீஸ் இறப்பதற்கு முன்னாடி கூட அந்த நரகம், மோட்சம், புனிதருடைய இது, இந்த அன்னை மரியாவுடைய பக்தி முயற்சி, இதை பற்றி எல்லாம் காணொளி வழியாக இப்படி காணொளியாக தயாரித்து அதையும் அந்த மெய்நிகர் அந்த வெர்ச்சுவல் அருங்காட்சியத்துல வைத்திருக்கிறார். அதையும் நம்ம இன்னைக்கு இணையதளத்துல பார்க்க முடியுது. அப்ப அந்த அளவிற்கு அவர் நற்கருணை நாதர் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். அவருடைய அனுபவ பாடமும் விழுமிய தேடலும் 2வது பகுதியில் எதை குறித்து இந்த பகுதியை அமைத்திருக்கிறீர்கள்? அதாவது 2வது பகுதியில் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவரிடம் ஒரு அபரிவிதமான ஒரு ஆளுமையும் வித்தியாசமான ஒரு செயல்பாடுகளையும் பார்த்து, பின்னால் இவர் இப்படிப்பட்ட ஒரு சிறுவனாக மனிதனாக இருப்பானோ என்கிற ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த தூண்டுதலை பெற்ற மக்கள் பின்னாளில் அவர் ஒரு அருளாளர் நிலைக்கு உயர்த்துகிற போது கூட படித்த மாணவர்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய தாயாக இருக்கலாம், அல்லது அவருடைய பங்குத்தளத்துல பணியாற்றிய அருள் பணியாளர்களாக இருக்கலாம். இந்த சிறுவன் கார்லோ அக்குத்தீஸிடம் காணப்பட்ட அந்த விழுமியங்களை சொல்லுகின்ற அந்த பதிவைத்தான் இந்த 2ஆம் பகுதியில நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அவர்கள் எப்படி அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா இந்த புனிதர்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்கள்ல நிறைய கேள்விகள் எழுந்தது. ஏன்னா அவர் அவருடைய பெற்றோர் உயிரோட இருக்கிறாங்க, இது ஏன் இவ்வளவு சீக்கிரமா எப்படி கொடுக்க முடியும்? நாம ஒரு புனிதராக ஒருவர் உயர்த்தப்படுவதற்கு நம்முடைய இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் ஆகிறது. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற சமீபத்தில் இறந்த ஒரு சிறுவன் இப்படி ஒரு புனித நிலைக்கு அவனுடைய பெற்றோர் இருக்கிற போது உயர்த்தப்படுகிறார் என்கிற பல கேள்விகள் எல்லாம் மக்களுக்கு எழுந்தது. ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற நம்ம அந்த ஆய்வுபூர்வமான அனுபவங்களை பார்க்கிற போது இந்த குழந்தை இறைவனுடைய சிறப்பு அழைப்பை பெற்ற ஒரு குழந்தையாக இருந்தது என்பதில் எந்த அளவுக்கு மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவருடைய புனிதர் பட்டத்திற்காக அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த சிறுவன் இந்த இணையதளத்தை வேறு ஏதாவது தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறானா என்பதை தொழில்நுட்ப அறிஞர்களை கொண்டு ஆய்வு செய்த போது
இவன் தன்னுடைய அந்த இணையதளமாக இருக்கலாம் அல்லது வலைத்தளங்களாக இருக்கலாம், எந்த வலைத்தளங்களும் அதிகமாக அவன் இல்லை, வாட்ஸ்அப் இது பற்ற இது இல்லை பயன்படுத்தி இது எல்லாமே இந்த புனிதர்கள் மற்றும் இந்த நற்கருணை புதுமைகளை படிப்பதற்கும் அது குறித்த தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் தான் பயின்று கொண்டிருந்த அந்த இயேசு சபை குருக்களிடம் அவர்களுக்காக தன்னார்வ பணியாளர்களுக்காக சில அமைப்புகளை உருவாக்குவதற்காக தான் இவன் பயன்படுத்தி இருக்கிறான். எந்த தவறான சிந்தனையோடும் இந்த ஊடகத்தை பயன்படுத்தவில்லை என்பதை அந்த நிபுணர் குழு ஆய்வு செய்த பிறகுதான் அந்த அருளாளர் நிலைக்கான காரியங்களே நடத்தப்பட்டது. மூன்றாவது பகுதியில் இதில் பொதுவான சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மூன்றாவது பகுதியை என்ன ஒரு மையத்தில் பிரிச்சிருக்கிறீங்க? மூன்றாவது பகுதி இந்த புனித கார்லோ அக்குத்திஸ் இன்றைய இளவல்களுக்கு எப்படி ஒரு சவாலாக விளங்குகிறார். அது ஆன்மீகமாக இருக்கலாம், அருள் வாழ்வாக இருக்கலாம், அன்றாட வாழ்வாக இருக்கலாம். இதுல இளைஞர்கள், வளரிளம் பிள்ளைகள் கார்லோ அக்குத்திஸிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மதிப்பீடுகள் சிலவற்றை எடுத்து காட்டி அந்த மதிப்பீடுகளை அவர் எப்படி பின்பற்றினார், நாம் எப்படி பின்பற்ற முடியும். அதை அருள் வாழ்வு என்று பார்க்கிற போது திருப்பலி கொண்டாட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஏழைகள் நலிந்தவர்கள் பால் கரிசனை கொண்டிருப்பது, சக மாணவர்கள் யாராவது ஒரு ஆள் ஒரு மாற்றுத்திறனாளியை கிண்டல் அடிச்சா கூட இவரால் பொறுத்து கொள்ள முடியாது, அதை உடனே கண்டிப்பார். இது சரியல்ல, எல்லோரும் கடவுளுடைய படைப்பு. ஒரு மாணவன் உண்மையிலேயே படிப்பில பின்தங்கியவனாக இருந்தான்னா சிறப்பாக தனி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தனியாக அந்த மாணவனுக்கு வகுப்புகள் எடுப்பது, அது சின்ன வயதிலேயே. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளியை பார்க்கிறாருன்னா அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, இப்படி எல்லா விழுமியங்கள் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற விழுமியங்களை அங்க மையப்படுத்தி நம்மை இளையோர்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த மூன்றாவது பகுதியை எழுதப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாம் இன்னொரு புத்தகமும் வைத்திருக்கிறோம். நான் தொடக்கத்துல கூட சொன்னேன், கர்லோ அக்வித்திஸ் இன் யுவர் லைஃப் தான் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா நீங்க தெளிவா சொன்னீங்க, இடையில ஒரு டாட் வச்சிருக்கிறது, இன் யுவர் லைஃப் இன் அவர் லைஃப். ஸோ மோர் ஆஃப் பர்சனலைசேஷன் கொடுக்கக்கூடிய ஆங்கில புத்தகம். நாம் முழுமையாக இந்த புத்தகத்திற்குள்ளே செல்லாவிட்டாலும் இந்த புத்தகத்தினை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும் நீங்களே பகிர்ந்து கொண்டால் மிக நலமாக இருக்கும். ஆமாம், இந்த புத்தகத்துல நம்ம ஒரு 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதலாவது ஹிஸ்டோரி, அதான் ஹிஸ்டரி. அவருடைய வாழ்க்கை இன்று வரலாறாக மாறி இருக்கிறது. அது அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரை நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பாக தந்திருக்கிறேன். அப்புறம் ஹிஸ் பர்பஸ், இல்லையா, வாட் இஸ் ஹிஸ் பர்பஸ், அவருடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன, அது ஃபெய்த் இன் ஆக்ஷன், நம்பிக்கை செயல்பாட்டில் வெளிப்படுகின்ற நம்பிக்கை, செயல்பாட்டில் வெளிப்படுகின்ற நம்பிக்கை. தொடர்பு சாதனங்களை எப்படி நாம பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஃபைனல் அவர் சொல்றது, பி ஒரிஜினல். நீ நிழலாக இருக்கண்டா, நிஜமா இரு, காப்பியா இருக்காத, போட்டோ காப்பீஸா இருக்காது, கடவுள் ஒன்று படைச்சது போல நீ நிஜமாக இரு என்று அழைப்பு விடுக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக இளையோருடைய வாழ்விற்கு ஒரு சிறந்த கலங்கரை விளக்கு கார்லோ அக்குத்திஸ் என்பதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஒரு இளம் புனிதராக உருவாயிருக்கக்கூடிய, உண்மையிலேயே ஒரு ஆச்சரியக்குறியாக திகழக்கூடியவரை நீங்கள் மிகச்சிறப்பாக பதிவு செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தமிழில் வாசிக்கவும் அல்லது ஆங்கிலத்தில் படிப்பவர்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பதுமாக 2 புத்தகங்களையுமே காலத்தின் தேவை கருதி வழங்கியிருக்கிறீர்கள். ஆக இந்த அருமையான பொக்கிஷங்களை வழங்கியிருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறேன். வாழ்த்துக்கள் சாமி. நன்றி, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பது வரை உங்களிடமிருந்து நானும் விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.